தமிழக நாட்டார் தெய்வ வழிபாட்டில் வீரம், நீதி, விசுவாசம் மற்றும் தியாகத்தின் அடையாளமாக போற்றப்படும் தெய்வங்களில் மிகவும் முக்கியமானவர் மதுரை வீரன். தென் தமிழகத்தில் மட்டுமல்லாமல் தமிழகத்தின் பல பகுதிகளிலும் இலங்கை மற்றும் உலகின் பல நாடுகளிலும் வாழும் தமிழர்களிடமும் மதுரை வீரன் காவல் தெய்வமாகவும் குலதெய்வமாகவும் நீதியை நிலைநாட்டும் வீரத் தெய்வமாகவும் வழிபடப்படுகிறார். மதுரை வீரனை பற்றிய நாட்டுப்புற கதைகள், வில்லுப்பாட்டுகள், தெருக்கூத்துகள், நாடகங்கள் மற்றும் பாடல்கள் பல நூற்றாண்டுகளாக மக்களிடையே பரவி வருகின்றன. அவர் ஒரு புராண தெய்வம் அல்ல, மக்களோடு வாழ்ந்த வீரராக இருந்து தனது வீரம், விசுவாசம் மற்றும் தியாகத்தால் தெய்வமாக உயர்த்தப்பட்டவர் என்ற நம்பிக்கையே அவரது வழிபாட்டின் அடிப்படையாகும். மதுரை என்பது பண்டைய பாண்டிய நாட்டின் தலைநகரமாக விளங்கிய புகழ்பெற்ற நகரம். வீரன் என்பது அஞ்சாதவன், போரில் வெற்றி பெறுபவன், நீதிக்காக உயிரையும் தியாகம் செய்பவன் என்ற பொருளை குறிக்கிறது. அதனால் மதுரை வீரன் என்ற பெயருக்கு மதுரையை காத்த வீரன், மதுரையின் வீரக்காவலன் என்ற பொருள் வழங்கப்படுகிறது. இந்த பெயரே அவர் மதுரை மக்களின் பாதுகாவலராக போற்றப்படுவதை வெளிப்படுத்துகிறது. மதுரை வீரனின் பிறப்பை பற்றி 3 முக்கிய மரபுகள் கூறப்படுகின்றன. முதல் மரபு, அவர் ஒரு அரச குடும்பத்தில் பிறந்த குழந்தை. இரண்டாவது மரபு, அவர் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்த வீரன். மூன்றாவது மரபு, அவர் இறை அருளால் பிறந்த மகான். இந்த 3 மரபுகளும் பல்வேறு பகுதிகளில் பேசப்பட்டாலும் மிகவும் பரவலாக அறியப்படுவது அரச குடும்பத்தில் பிறந்தார் என்ற கதையாகும். நாட்டுப்புற கதையின்படி ஒரு அரசருக்கு நீண்ட நாட்களாக குழந்தை இல்லை. பல யாகங்கள், விரதங்கள், இறை வழிபாடுகளுக்கு பிறகு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அரண்மனை முழுவதும் மகிழ்ச்சி நிலவியது. ஆனால் பிறந்த குழந்தையை பார்த்த ஜோதிடர்கள், இந்த குழந்தை அரச அரியணையில் அமரமாட்டான், அவனுடைய வாழ்க்கை பல சோதனைகளால் நிரம்பியதாக இருக்கும் என்று கூறியதாக கதை சொல்கிறது. அந்த முன்னறிவிப்பால் பயந்த அரசர் குழந்தையை அரண்மனையில் வளர்க்க தயங்கினார். சில கதைகளில் அமைச்சர்களின் ஆலோசனையாலும் சிலவற்றில் அரசியின் சம்மதமின்றியும் அந்த குழந்தை காட்டில் விடப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிகழ்வு பின்னாளில் வீரனாக உயர்ந்தவரின் வாழ்க்கை எவ்வளவு கடினமான சூழலில் தொடங்கியது என்பதை உணர்த்தும் நாட்டுப்புற கூறாக பார்க்கப்படுகிறது. காட்டில் கிடந்த குழந்தையை ஒரு தாழ்த்தப்பட்ட தம்பதியினர் கண்டெடுத்தனர். அவர்களுக்கு குழந்தை இல்லாததால் தங்கள் மகனாக வளர்த்தனர். இந்த நிகழ்வு நாட்டுப்புற மரபில் ஒரு முக்கியமான செய்தியை எடுத்துரைக்கிறது. ஒரு மனிதனின் உயர்வு பிறப்பால் அல்ல, வளர்ப்பாலும் குணத்தாலும் செயல்களாலும் தீர்மானிக்கப்படுகிறது. சிறுவயதிலிருந்தே அவர் அஞ்சாத மனம் கொண்டவனாக, வலிமை மிகுந்தவனாக, பிறருக்கு உதவும் குணமுடையவனாக வளர்ந்தான். வளர வளர அவனுடைய அசாதாரண வீரத்தை அனைவரும் கவனிக்க தொடங்கினர். காட்டு மிருகங்களை விரட்டுதல், பலவீனமானவர்களை காப்பாற்றுதல், சண்டைகளில் அஞ்சாமல் நிற்றல், அநீதியை எதிர்த்து பேசுதல் போன்ற செயல்களால் அவன் கிராம மக்களின் மரியாதையை பெற்றான். இதனால் அவனுக்கு வீரன் என்ற பெயர் பொருத்தமானதாக அமைந்தது. மதுரை வீரனின் வாழ்க்கையில் மிக முக்கியமான திருப்பம் பொம்மி. பொம்மி ஒரு அரச குடும்பத்தைச் சேர்ந்த இளவரசி என்று சில மரபுகள் கூறுகின்றன. சிலர் அவர் செல்வந்த குடும்பத்தைச் சேர்ந்தவர் என்று கூறுகின்றனர். ஒரு நாள் இருவரும் சந்திக்கின்றனர். அந்த சந்திப்பு பின்னர் காதலாக மாறுகிறது. பொம்மி வீரனின் வீரம், நேர்மை, அன்பு ஆகியவற்றை கண்டு அவரை நேசிக்கிறார். பொம்மி உயர்ந்த குடும்பத்தைச் சேர்ந்தவர் என்பதால் இந்த காதலை பலர் ஏற்கவில்லை. சமூக வேறுபாடுகள், மரபுகள் மற்றும் அதிகாரம் ஆகியவை அவர்களுடைய காதலுக்கு எதிராக நின்றன. ஆனால் மதுரை வீரனும் பொம்மியும் தங்கள் காதலில் உறுதியாக இருந்தனர். நாட்டுப்புற கதைகள் இந்த காதலை உண்மையான அன்பின் அடையாளமாக சித்தரிக்கின்றன. சில காலத்திற்கு பிறகு வீரன் மதுரையை நோக்கி புறப்படுகிறார். அந்த காலத்தில் மதுரை ஒரு பெரிய அரசியல் மற்றும் வணிக மையமாக இருந்தது. மதுரையில் கொள்ளையர்கள், வழிப்பறி கும்பல்கள், கலவரங்கள் மக்களுக்கு தொல்லை கொடுத்ததாக கதைகள் கூறுகின்றன. அப்போது வீரன் தனது திறமையை வெளிப்படுத்தும் வாய்ப்பை பெறுகிறார். நாட்டுப்புற மரபுகளின்படி வீரனின் வீரத்தை பார்த்து மதுரையை ஆண்ட திருமலை நாயக்கர் அவரை தனது படையில் சேர்த்ததாக கூறப்படுகிறது. அவர் விரைவில் முக்கியமான வீரராக உயர்ந்தார். மதுரையில் அமைதியை நிலைநாட்டுவதிலும் கொள்ளையர்களை அடக்குவதிலும் அவர் முக்கிய பங்கு வகித்தார் என்று கதைகள் கூறுகின்றன. மதுரை வீரன் தனது அதிகாரத்தை பயன்படுத்தி மக்களை துன்புறுத்தவில்லை. மாறாக ஏழைகளுக்கு உதவினார், அநீதியை தடுத்தார், குற்றவாளிகளை தண்டித்தார், மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்தார். இதனால் அவர் அரசனின் வீரராக மட்டுமல்ல, மக்களின் வீரராகவும் மாறினார். பல நாட்டுப்புற மரபுகளில் மதுரை வீரனின் வாழ்க்கையில் வெள்ளையம்மாள் என்ற பெண் முக்கிய இடம் பெறுகிறார். அவர் அரண்மனையுடன் தொடர்புடையவராகவும் வீரனின் 2வது மனைவியாகவும் சில கதைகள் கூறுகின்றன.
இந்த பகுதி ஒவ்வொரு மரபிலும் மாறுபடுகிறது. ஆனால் பொம்மி மற்றும் வெள்ளையம்மாள் இருவரும் மதுரை வீரன் வழிபாட்டில் முக்கிய இடம் பெற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது. மக்களின் அன்பும் அரசரின் நம்பிக்கையும் மதுரை வீரனுக்கு கிடைத்தபோது சிலர் அவர் மீது பொறாமை கொண்டனர். அவரது புகழை தாங்க முடியாதவர்கள் பொய்யான குற்றச்சாட்டுகள், சதித்திட்டங்கள், தவறான தகவல்கள் மூலம் அரசரின் மனதில் சந்தேகத்தை ஏற்படுத்தினர். இதுவே அவரது வாழ்க்கையின் மிகப்பெரிய திருப்பமாக அமைந்தது. பல நாட்டுப்புற கதைகளின்படி சதியின் விளைவாக மதுரை வீரனுக்கு கடுமையான தண்டனை வழங்கப்பட்டது. சில மரபுகளில் அவரது கைகள் மற்றும் கால்கள் வெட்டப்பட்டதாகவும் சிலவற்றில் அவர் கொலை செய்யப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. வரலாற்று ஆதாரங்கள் இதை உறுதிப்படுத்தவில்லை என்றாலும் நாட்டுப்புற மரபுகள் இதை வீர தியாகமாகவே நினைவு கூறுகின்றன. இறுதி வரை அவர் தனது நேர்மையும் வீரத்தையும் கைவிடவில்லை என்பதே இந்த கதையின் மைய கருத்தாகும். சில நாட்டுப்புற மரபுகளில் மதுரை வீரன் மரணத்திற்கு பிறகு பொம்மியும் வெள்ளையம்மாளும் தங்களது உயிரை தியாகம் செய்ததாக கூறப்படுகிறது. இதனால் மூவரும் பின்னாளில் தெய்வங்களாக வழிபடப்பட்டனர். அதனால்தான் பல மதுரை வீரன் கோவில்களில் மதுரை வீரன், பொம்மி, வெள்ளையம்மாள் ஆகிய மூவரின் சிலைகளும் ஒன்றாக காணப்படுகின்றன. மதுரை வீரனின் வீரமும் தியாகமும் நீதிக்காக வாழ்ந்த வாழ்க்கையும் மக்களின் மனதில் அழியாத இடம்பெற்றன. காலப்போக்கில் மக்கள் அவரை காவல் தெய்வமாக, குலதெய்வமாக, நீதியின் அடையாளமாக வழிபடத் தொடங்கினர். இவ்வாறு ஒரு வீரன் மக்களின் பக்தியால் தெய்வமாக உயர்ந்தார். மதுரை வீரனின் வாழ்க்கை வரலாற்றை ஆய்வு செய்யும் போது ஒரு விஷயத்தை நினைவில் கொள்ள வேண்டும். அவரை பற்றிய கதைகள் பெரும்பாலும் வாய்மொழி மரபு, வில்லுப்பாட்டு, அம்மானை பாடல்கள், தெருக்கூத்து மூலம் பரவியவை. எனவே எல்லா நிகழ்வுகளையும் வரலாற்று உண்மைகளாக அல்லாமல் மக்களின் நினைவில் வாழும் பண்பாட்டு மரபுகளாக புரிந்து கொள்வதே சரியான அணுகுமுறையாகும். மதுரை வீரன் பெரும்பாலும் உயரமான உடலமைப்பு, அகன்ற மார்பு, முறுக்கிய மீசை, உறுதியான பார்வை ஆகிய அம்சங்களுடன் காட்சியளிக்கிறார். அவரது முகத்தில் பயமோ கோபமோ அல்ல, மாறாக நீதியை காக்க தயாராக இருக்கும் காவலனின் உறுதி வெளிப்படுகிறது. மதுரை வீரனின் உருவத்தில் மிகவும் குறிப்பிடத்தக்க அம்சம் அவரது மீசை. தமிழர் பண்பாட்டில் முறுக்கிய மீசை வீரம், தன்னம்பிக்கை, ஆண்மை, அரச கம்பீரம் ஆகியவற்றின் அடையாளமாக கருதப்படுகிறது. எனவே மதுரை வீரனின் மீசை அவரது வீர இயல்பை எடுத்துக்காட்டுகிறது. பல கோவில்களில் மதுரை வீரன் கிரீடம் அணிந்தும் சில இடங்களில் தலைப்பாகை அணிந்தும் காணப்படுகிறார். கிரீடம் அவரது தலைமை தத்துவத்தை குறிக்கிறது. தலைப்பாகை போர் வீரரின் அடையாளமாக கருதப்படுகிறது. இதன் மூலம் அவர் சாதாரண வீரன் அல்ல, மக்களின் தலைவராகவும் மதிக்கப்பட்டவர் என்பதை உணரலாம். மதுரை வீரனின் கண்கள் பெரும்பாலும் அகலமாகவும் கூர்மையாகவும் வடிவமைக்கப்பட்டிருக்கும். மக்கள் நம்பிக்கையின்படி அவர் கிராமத்தை எப்போதும் கவனிக்கிறார், அநீதியை பார்த்து கொண்டிருக்கிறார், பக்தர்களை காக்கிறார் என்பதை குறிக்கும் வகையில் இந்த உருவ அமைப்பு வடிவமைக்கப்பட்டுள்ளது. மதுரை வீரனின் கையில் பெரும்பாலும் வாள் காணப்படும். இந்த வாள் அநீதியை எதிர்ப்பது, மக்களை பாதுகாப்பது, வீரத்தை வெளிப்படுத்துவது ஆகியவற்றின் அடையாளமாகும். சில கோவில்களில் வாளுக்கு பதிலாக அரிவாளுடன் மதுரை வீரன் காணப்படுகிறார். அரிவாள் என்பது நாட்டுப்புற காவல் தெய்வங்களின் பொதுவான அடையாளங்களில் ஒன்றாகும். இது தீய சக்திகளை அழித்தல், அநீதியை ஒழித்தல், கிராமத்தை பாதுகாத்தல் என்ற பொருளை வெளிப்படுத்துகிறது. சில உருவங்களில் மதுரை வீரனின் மற்றொரு கையில் கேடயம் காணப்படும். கேடயம் என்பது பாதுகாப்பு, பொறுப்பு, காவல் ஆகியவற்றின் அடையாளமாகும். ஒரு நல்ல வீரன் தாக்குவது மட்டுமல்ல, மக்களை காப்பதும் அவரது கடமை என்பதை இது உணர்த்துகிறது. மதுரை வீரனின் உருவத்தில் மிகவும் முக்கியமான அம்சம் குதிரை. பல கோவில்களில் அவர் குதிரை மீது அமர்ந்தும் குதிரை அருகில் நின்றும் காணப்படுகிறார். தமிழர் மரபில் குதிரை வேகம், விழிப்புணர்வு, வீரம், காவல் ஆகியவற்றின் அடையாளமாகும். மக்கள் நம்பிக்கையின்படி மதுரை வீரன் தனது குதிரையில் கிராமத்தை சுற்றி மக்களை காக்கிறார். பெரும்பாலான கோவில்களில் மதுரை வீரன் நின்ற நிலையில் காணப்படுகிறார். இந்த நிலை எப்போதும் காவல் பணியில் இருக்கும் வீரன் என்பதை உணர்த்துகிறது. அவர் ஓய்வெடுக்கும் தெய்வமாக அல்ல, எப்போதும் மக்களுக்காக தயாராக இருக்கும் காவல் தெய்வமாக சித்தரிக்கப்படுகிறார். பல கோவில்களில் மதுரை வீரனின் அருகில் அவரது மனைவியான பொம்மி காணப்படுகிறார். பொம்மி அன்பின் அடையாளம், விசுவாசத்தின் சின்னம், துணிச்சலின் உருவம் என்று கருதப்படுகிறார். சில கோவில்களில் மதுரை வீரனின் மற்றொரு பக்கத்தில் வெள்ளையம்மாள் காணப்படுகிறார். தமிழகத்தின் பல மதுரை வீரன் கோவில்களில் நடுவில் மதுரை வீரன், ஒருபுறம் பொம்மி, மறுபுறம் வெள்ளையம்மாள் என்ற அமைப்பில் சிலைகள் காணப்படுகின்றன. இது குடும்ப ஒற்றுமையையும் தியாகத்தின் நினைவையும் எடுத்துரைக்கிறது. மதுரை வீரனின் முகத்தில் சிரிப்பு மிக குறைவாகவே காணப்படும். அதற்கு பதிலாக விழிப்புணர்வு, தைரியம், உறுதி ஆகிய உணர்வுகள் வெளிப்படும். இது மக்களை காக்கும் காவலின் உருவமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. மதுரை வீரன் பொதுவாக அரச வீரனுக்குரிய உடை, இடுப்பில் கச்சை,
மார்பில் ஆபரணங்கள், கைகளில் வளையல்கள், கழுத்தில் மாலைகள் ஆகியவற்றுடன் அலங்கரிக்கப்படுகிறார். திருவிழாக்களில் சந்தனம், குங்குமம், பூமாலைகள், பட்டாடைகள் அணிவிக்கப்படுகின்றன. பல கோவில்களில் மதுரை வீரனுக்கு சிவப்பு, மஞ்சள், பச்சை நிற ஆடைகள் அணிவிக்கப்படுகின்றன. சிவப்பு வீரத்தையும் சக்தியையும் குறிக்கிறது. மஞ்சள் மங்களத்தையும் அருளையும் குறிக்கிறது. பச்சை வளமும் வாழ்வும் குறிக்கிறது. மதுரை வீரனின் உருவம் எல்லா கோவில்களிலும் ஒரே மாதிரியாக இருப்பதில்லை. சில இடங்களில் வாள் பெரிதாக இருக்கும். சில இடங்களில் குதிரை மிகவும் முக்கியமாக சித்தரிக்கப்படும். சில கோவில்களில் பொம்மி மட்டும் இருப்பார். வேறு சில கோவில்களில் பொம்மியும் வெள்ளையம்மாளும் இருவரும் இருப்பார்கள். இந்த வேறுபாடுகள் நாட்டுப்புற வழிபாட்டின் இயல்பான தன்மையாகும். மதுரை வீரன் கோவில்கள் பெரும்பாலும் கிராம நுழைவாயில், ஊரின் எல்லைப்பகுதி, ஐயனார் கோவில் அருகில், அம்மன் கோவில் வளாகத்தில் தனிச்சன்னதியாக அமைந்திருக்கும். இது அவர் ஊரை காக்கும் காவல் தெய்வம் என்பதை குறிக்கிறது. பெரிய கோவில்களில் தினசரி பூஜை நடைபெறுகிறது. பொதுவாக கோயில் சுத்தம் செய்யப்படும், விளக்கு ஏற்றப்படும், கற்பூர ஆரத்தி காட்டப்படும், மலர் மாலைகள் சாத்தப்படும், தேங்காய் உடைக்கப்படும், பழங்கள் படைக்கப்படும். எளிமையான இந்த வழிபாடே பக்தர்களுக்கு மனநிறைவை அளிக்கிறது. மதுரை வீரனுக்கு சில நாட்கள் மிகவும் சிறப்பாக கருதப்படுகின்றன. அவை செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, அமாவாசை, பௌர்ணமி, ஆண்டு கொடை விழா நாள். இந்த நாட்களில் அதிகமாக பக்தர்கள் கோவிலுக்கு வந்து வழிபடுகின்றனர். மதுரை வீரன் கோவில்களின் மிக முக்கியமான நிகழ்வு கொடை விழா. இது ஆண்டுக்கு ஒரு முறை அல்லது சில ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறும். இந்த விழா ஒரு மத நிகழ்ச்சி மட்டுமல்ல, அது ஒரு கிராம திருவிழாவாகவும் அமைகிறது. விழாவின் போது கோவில் அலங்காரம், கொடியேற்றம், சிறப்பு பூஜைகள், ஊர்வலம், அன்னதானம், நாட்டுப்புற கலை நிகழ்ச்சிகள் நடைபெறும். மக்கள் தங்கள் வேண்டுதல்கள் நிறைவேறிய பிறகு மதுரை வீரனுக்கு நேர்த்திக்கடன் செலுத்துகின்றனர். உதாரணமாக மாலை சாத்துதல், வேட்டி அணிவித்தல், வாள் காணிக்கையாக வழங்குதல், மணி காணிக்கை, வெள்ளிக்காப்பு, அன்னதானம் செய்தல் போன்ற நேர்த்திகள் நிறைவேற்றப்படுகின்றன. மதுரை வீரன் வழிபாட்டில் பல வகையான படையல்கள் காணப்படுகின்றன. சைவ படையல்கள் பொங்கல், சுண்டல், தேங்காய், வாழைப்பழம், வெல்லம், எலுமிச்சை, கரும்பு. சில பகுதிகளில் பல தலைமுறைகளாக வந்த மரபின்படி உள்ளூர் வழக்கங்களுக்கு ஏற்ப சிறப்பு படையல்களும் இடம்பெறுகின்றன. இவை ஒவ்வொரு ஊரின் மரபு, குடும்ப வழக்கம் மற்றும் கோவில் நெறிமுறைகளுக்கு ஏற்ப மாறுபடும். அனைத்து மதுரை வீரன் கோவில்களிலும் ஒரே மாதிரியான படையல் முறைகள் இருப்பதில்லை என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். மதுரை வீரனுக்கு பொதுவாக அரளிப்பூ, செவ்வந்திப்பூ, மல்லிகைப்பூ, சம்மங்கி, ரோஜா ஆகிய மலர்களால் அலங்காரம் செய்யப்படுகிறது. சிவப்பு மற்றும் மஞ்சள் நிற மாலைகள் அதிகமாக சாத்தப்படுகின்றன. சில கோவில்களில் பக்தர்கள் எலுமிச்சை மாலை சாத்துகின்றனர். எலுமிச்சை தீய சக்திகளை நீக்குதல், கண்ணீர் அகற்றுதல், பாதுகாப்பு என்ற அடையாளமாக நாட்டுப்புற மரபில் கருதப்படுகிறது. மதுரை வீரன் வீர தெய்வம் என்பதால் சில கோவில்களில் அவரது வாளுக்கும் தனி பூஜை நடைபெறுகிறது. இந்த வழிபாடு நீதியின் வெற்றி, வீரத்தின் நினைவு, பாதுகாப்பு ஆகியவற்றை குறிக்கிறது. பல கிராம திருவிழாக்களில் சாமியாட்டம் நடைபெறுகிறது. பக்தர்கள் நம்பிக்கையின்படி தெய்வ அருள் பெற்றவர்கள் குறி சொல்வார்கள், ஆசீர்வாதம் வழங்குவார்கள், மக்களின் சந்தேகங்களுக்கு பதில் கூறுவார்கள். இது நாட்டுப்புற வழிபாட்டின் ஒரு முக்கியமான பண்பாட்டு அம்சமாகும். மதுரை வீரன் திருவிழாக்களில் வில்லுப்பாட்டு, தெருக்கூத்து, கரகாட்டம், பொய்க்கால் குதிரையாட்டம், நையாண்டி மேளம் போன்ற கலை நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன. குறிப்பாக மதுரை வீரன் கதை வில்லுப்பாட்டாக பாடப்படுவது பல பகுதிகளில் இன்றும் தொடர்கிறது. இதன் மூலம் புதிய தலைமுறையினரும் அவரது வரலாற்றை அறிகின்றனர். பல கோவில்களில் கொடை விழாவின் முக்கிய நிகழ்வாக அன்னதானம் நடைபெறுகிறது. சாதி, மதம், பொருளாதார நிலை போன்ற எந்த வேறுபாடுமின்றி அனைவருக்கும் உணவு வழங்கப்படுகிறது. இது சமத்துவம், பகிர்வு, சமூக ஒற்றுமை ஆகியவற்றின் அடையாளமாக கருதப்படுகிறது. மதுரை வீரனை குலதெய்வமாக வழிபடும் குடும்பங்கள் திருமணத்திற்கு முன், குழந்தை பிறந்த பின், முதல் முடியெடுக்கும் முன், புதிய வீடு குடியேறும் முன், புதிய வாகனம் வாங்கிய பின் கோவிலுக்கு சென்று வழிபடுவது வழக்கமாக உள்ளது. சில கிராமங்களில் முக்கியமான பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் முன் மதுரை வீரன் சந்நிதியில் சத்தியம் செய்யும் பழக்கம் இருந்ததாக நாட்டுப்புற மரபுகள் கூறுகின்றன. இதன் மூலம் அவர் நீதி தெய்வம் என்ற நம்பிக்கை வலுப்பெற்றது. மதுரை வீரன் என்ற பெயரே மதுரை நகரத்துடன் இணைந்துள்ளது. நாட்டுப்புற மரபுகளின்படி அவர் மதுரை நகரத்தின் பாதுகாவலராக இருந்ததாக நம்பப்படுகிறது. அதனால் மதுரை சுற்றியுள்ள பல பகுதிகளில் மதுரை வீரனுக்கு சிறப்பு வழிபாடு நடைபெறுகிறது. பலர் மதுரை செல்லும்போது மீனாட்சி அம்மன் தரிசனத்துடன் மதுரை வீரனையும் தரிசிப்பதை வழக்கமாக கொண்டுள்ளனர். மதுரை வீரன் வழிபாடு இன்று பல மாவட்டங்களில் காணப்படுகிறது. குறிப்பாக மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை, தேனி, திருச்சி, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், நாகப்பட்டினம், சேலம், நாமக்கல், ஈரோடு, கரூர், விழுப்புரம், கடலூர் போன்ற பகுதிகளில்
பல பழமையான மதுரை வீரன் சன்னதிகள் உள்ளன. ஒவ்வொரு ஊரிலும் உள்ளூர் மரபுகளுக்கேற்ப அவரது வழிபாடு சிறு வேறுபாடுகளுடன் நடைபெறுகிறது. பண்டைய தமிழர்களின் வீரக்கல் மரபு போரில் உயிர் நீத்த வீரர்களை நினைவு கூறும் பண்பாட்டை உருவாக்கியது. பல ஆய்வாளர்கள் மதுரை வீரன் வழிபாடு அந்த வீர வழிபாட்டு மரபின் தொடர்ச்சியாக வந்திருக்கலாம் என்று கருதுகின்றனர். இதனால் அவர் புராண கதைகளில் மட்டுமே வாழும் தெய்வமாக அல்லாமல் மக்களை நினைவில் வாழும் வீரராகவும் பார்க்கப்படுகின்றார். மதுரை வீரனின் புகழ் கோவிலை தாண்டி தமிழ் இலக்கியம் மற்றும் திரைப்பட உலகிற்கும் சென்றுள்ளது. அவரது வாழ்க்கையை அடிப்படையாக கொண்டு நாடகங்கள், வானொலி நாடகங்கள், நாட்டுப்புற பாடல்கள், திரைப்படங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. இதனால் அவரை பற்றி கோவிலுக்கு செல்லாதவர்கள் கூட அறிந்திருக்கிறார்கள். மதுரை வீரனின் வாழ்க்கை நமக்கு பல உயர்ந்த கருத்துக்களை உணர்த்துகிறது. உண்மைக்காக அஞ்சாமல் நிற்க வேண்டும், அநீதியை எதிர்க்க வேண்டும், அதிகாரத்தை விட தர்மத்தை உயர்வாக கருத வேண்டும், குடும்பத்தின் மீதும் சமூகத்தின் மீதும் பொறுப்புடன் வாழ வேண்டும், விசுவாசத்தையும் நன்றியையும் மறக்கக்கூடாது. மனிதநேயம் இல்லாத வீரம் முழுமையான வீரம் அல்ல. இன்றைய தலைமுறையினர் மதுரை வீரனை வெறும் நாட்டுப்புற கதையாக மட்டுமே பார்க்காமல் அவரது வாழ்க்கையின் பண்பாட்டு மற்றும் வரலாற்று முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் வில்லுப்பாட்டு, தெருக்கூத்து, அம்மானை பாடல்கள், நாட்டுப்புற விழாக்கள் போன்ற பாரம்பரிய கலைகளையும் பாதுகாக்க வேண்டும். அவை நமது முன்னோர்களின் வாழ்வியல் வரலாற்றை சுமந்து நிற்கும் பண்பாட்டு ஆவணங்களாகும். இந்த காணொளியில் பகிரப்பட்ட தகவல்கள் பல்வேறு நாட்டுப்புற மரபுகள், ஆய்வாளர்களின் கருத்துக்கள் மற்றும் பக்தி நம்பிக்கைகளின் அடிப்படையில் தொகுக்கப்பட்டவை. பிராந்திய மரபுகளின்படி சில வேறுபாடுகள் இருக்கலாம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்களுடன் பகிருங்கள். இது போன்ற நாட்டுப்புற தெய்வங்களின் வரலாறு, வழிபாட்டு மரபுகள் மற்றும் தமிழர் பண்பாடு பற்றிய மேலும் பல காணொளிகளுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐகானையும் அழுத்துங்கள். நன்றி, வணக்கம்.